இதற்கு அடுத்தபடியாக அடுத்த திட்டப்பணியை பார்வையிடுவதற்காக தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மாநகராட்சி அந்த வாகனத்தில் சாலையில் ரோந்தாக குறிப்பாக ஊர்ந்து செல்லக்கூடிய அளவிற்காக இரண்டு புறங்களிலும் பொதுமக்கள் இருக்க அவர்களுக்கு கையசைத்தவாறு தற்போது அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். அடுத்த திட்டப்பணியை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். அடுத்த திட்டப்பணி என்பது குறிப்பாக மூன்றாவதாக அவர் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்பது மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் மின் வாகனங்களுக்கான அந்த பணிமனை என்பது இருக்கிறது. அந்த பணிமனையில் மின் வாகனங்களுக்கு மின்னேற்றக்கூடிய அந்த நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது தமிழகத்தில் பெரும்பாலாக அந்த மின்சார பேருந்துகளின் சேவை என்பது அதிகரித்திருக்கிறது. எனவே அதற்கான அந்த பணிமனையை தற்போது திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அதற்கான அந்த திட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வந்தது. இதற்கு முன்பாக இரண்டு நிகழ்வுகள்ல இரண்டு திட்டங்கள்ல பங்கேற்றார். ஒன்று அலுவலக திறப்பு விழா, எம்எல்ஏ அலுவலக திறப்பு விழா நிகழ்வு, அடுத்ததாக நியாய விலை கடை திறப்பு விழா மற்றும் புதிதாக அந்த மின்னணு குடும்ப அட்டை வழங்கக்கூடிய நிகழ்வு இரண்டிலும் பங்கேற்று நிறைவு செய்ததற்கு பிறகாக மூன்றாவது நிகழ்வாக தற்போது அந்த மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் திட்டமிட்டிருக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வுல பங்கேற்பதற்காக தற்போது புறப்பட்டிருக்கிறார். தனது பிரச்சார வாகனத்தில் புறப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வழி நெடுங்கிலும் பொதுமக்கள் உற்சாகமான வரவேற்பை வழங்கி வருகின்றார்கள். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஜெயலானி, பொதுவாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா நார்த் மெட்ராஸ் பெரம்பூரில் தொடங்கிய இது போன்ற ஒரு அணுகுமுறை தமிழகம் முழுவதும் விரிவடையுமா தாவேக சார்பாக? நிச்சயமாக. அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகாக தொடர்ச்சியாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒற்றை கொள்கை கோஷம் என்பது இந்த அரசில் எந்தவித லஞ்ச லாவண்யம் இருக்காது, பார்ட்டி ஃபண்ட் என்ற எந்த ஒரு நிகழ்வும் இருக்காது என்பதாக சுட்டிக்காட்டி வருகிறார்கள். நேர்மையான அரசாகவும் மக்களுக்கான அரசாகவும் இந்த அரசு செயல்படும் என்பதாக முதலமைச்சரும் சரி, அவர் சார்ந்து செயல்படக்கூடிய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக தாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக உரையாற்றி வருகிறார். கரூரில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் கூட அப்போது கூட தெரிவித்திருந்தார்கள், உங்களுக்கு அரசு சார்ந்த ஏதேனும் திட்டங்கள் பெற வேண்டும் என்பதற்காக உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என்று சொல்லுங்கள். அதையும் மீறி கேட்டால் என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய சகோதரனுடைய ஆட்சி இங்கு நடைபெறுகிறது, என்னால் லஞ்சம் கொடுக்க முடியாது என்பதாக தெரிவிங்கள் என்பதாக நேரடியாக அவர் உரையாற்றியிருந்தார். அந்த உரை மிகவும் பேசு பொருளானது, பொதுமக்கள் மத்தியில வரவேற்பை பெற்றிருந்தது. அதற்கான காரணம் என்பது இந்த அரசு பொறுப்பேற்ற இந்த 50க்கும் மேற்பட்ட நாட்கள்ல தொடர்ச்சியாக அவர்கள் முன்வைக்கப்படுவது நேர்மையான அரசாக இந்த அரசு செயல்படும் என்பதாகத்தான். அந்த அடிப்படையில தொடர்ச்சியாக அந்த டெண்டர்கள்ல வெளிப்படைத்தன்மை, பணி மாறுதல்கள்ல வெளிப்படைத்தன்மை உள்ளிட்ட பல்வேறு முன்னெடுப்புகளை இந்த அரசு முன்னெடுத்திருக்கிறது. அது தொடர்பாக தொழிற்சங்கங்களும் அதனை வரவேற்றிருக்கிறார்கள். அதே போன்று பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தொடர்ச்சியாக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். கட்டமைப்பு ரீதியாக பொதுத்துறை நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை ஒரு புறத்துல தமிழக வெற்றி கழகம் படிப்படியாக மேற்கொண்டு வருகிறது. அது தொடர்பாக தொழிற்சங்கங்களுடனான பேச்சுவார்த்தையிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படியான செயல்பாடுகளுக்கு மத்தியில தற்போது தமிழக முதலமைச்சருடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி, தமிழகத்தில் சென்னை என்பது தலைநகரமாக பார்க்கப்பட்டு வருகிறது. சென்னையிலும் பெரம்பூர், வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகள் குறிப்பாக சென்னையுடைய பானன்காட் என்று சொல்லக்கூடிய அங்கே பிறந்து அங்கே வளர்ந்த சென்னை மக்கள் அது பெரும்பாலாக வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியாக பார்க்கப்பட்டு வருகிறது. பெரும்பான்மை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இருந்து வருகிறது. எனவே இந்த தொகுதியில பெரம்பூர் மக்களுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது தற்போது தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்கள் மீது நம் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கும். குறிப்பாக தங்களது சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருங்காலங்களிலும் இது போன்ற புதிதாக தங்களுக்கான பிரத்யேக செயலிகளை உருவாக்குவது, தங்களது குறைகளை நேரடியாக கேட்பதற்கான தனி வசதிகளை உருவாக்குவதென அடுத்தடுத்த நகர்வுகளை மேற்கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை உண்டாக்குகிறது. இதற்கான காரணம் என்றால் இந்த அரசு உருவானதே ஜென்சி என்று சொல்லக்கூடிய இந்த தலைமுறையுடைய அரசு என்பதாகவே தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக
தற்போது இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு அரசுடைய சேவைகளை எளிமையாக சேர்க்க வேண்டும் என கட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில தான் தற்போது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியிலும் பெரம்பூர் மக்களுடைய கோரிக்கைகளை நேரடியாக பெற வேண்டும் என்றால் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடுடைய முதலமைச்சர். அந்த தொகுதியை மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதியுமே முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டுல அந்த 234 தொகுதியை மேம்படுத்த வேண்டியது அவருடைய கடமையாக இருந்து வருகிறது. அப்படி இருந்தாலும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி என்பது தான் நேரடியாக நின்று போட்டியிட்ட தொகுதி. அந்த மக்கள் என்னை எளிமையாக பார்க்க வேண்டும், அவரது குறையை நான் நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்களது குறையை நான் தெரிந்து கொள்வதற்காகவே அவரது முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் இந்த புதிய செயலி என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த செயலியும் கூட அனைத்து தரப்பு மக்களுமே எளிமையாக அணுகும் வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியிலும் பெரம்பூர் பகுதி மக்களிடத்திலும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த திட்டம் படிப்படியாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சருடைய அந்த அறிவுறுத்தலின் பேர்ல முதலமைச்சர் முன்னெடுத்த இந்த முன்னெடுப்பை தாங்களும் முன்னெடுத்து ஒவ்வொரு பகுதியிலும் இது போன்ற செயலிகளை உருவாக்கி அதன் மூலமாக குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அந்த பகுதி மக்கள் வைக்கக்கூடிய அந்த குறைகளை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் ஒரு விதத்துல அதிகரித்திருக்கிறது. ஜெயலானி, புதிய மின்னணு குடும்ப அட்டையை அந்த திட்டத்தை தொடங்கி வைத்த பிறகு தற்போது முதலமைச்சர் விஜய் மின்சார பேருந்து பணிமனையில் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜ் ஏற்றும் நிலையத்தை இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க உள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் அங்கு என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக மோனிகா, அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தற்போது மின்சார வாகனங்களுடைய பயன்பாடு என்பது அதிகரித்திருக்குது. குறிப்பாக எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்ச்சியாக நிலவக்கூடிய சூழ்நிலையில எரிபொருளுடைய விலை என்பதும் தொடர்ச்சியாக ஏறுமுகத்திலேயே இருந்து வருகிறது. இந்த நிலையில தான் தமிழக அரசை பொறுத்தவரையிலும் மின்சார பேருந்துகளுடைய பயன்பாடு என்பதை அதிகரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகாக போக்குவரத்து துறையை சார்ந்த அமைச்சர் பார்த்திபன் ஏற்கனவே தெரிவித்திருந்தால் தமிழக மக்கள் அனைவருக்குமே இனிமேல் சாதாரண பேருந்துகள்ல ஏசி பேருந்திலேயே பயணிப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் தமிழக அரசு முன்னெடுக்கும், அதுவே தமிழக அரசுடைய நிலைப்பாடாக இருக்கிறதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தற்போது சென்னையை பொறுத்தவரை முதற்கட்டமாக 500க்கும் மேற்பட்ட மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. எனவே மின்சார பேருந்துகளுடைய அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் முறையாக இல்லை என்பதாகவும் சார்ஜிங் ஸ்டேஷன் உள்ளிட்ட வசதிகள் அரசிடம் இல்லாத காரணத்தினால் வெளியிலிருந்து இந்த சார்ஜிங் செய்யக்கூடிய சூழல் என்பது இருந்தது. இந்த நிலையில தற்போது அந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மின்சார பேருந்துகளுக்கான அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் என்பது தற்போது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய அந்த மின்சார பேருந்துகளுடைய நிலை என்ன, எத்தனை பேருந்துகள் இருக்கிறது, எத்தனை பேருந்துகளுக்கு அந்த சார்ஜிங் செய்யக்கூடிய வசதிகள் தற்போது இந்த பணிமனையில் இருக்கிறது, மேலும் வரக்கூடிய மின்சார பேருந்துகளுக்கு எங்கெல்லாம் இந்த சார்ஜிங் செய்யக்கூடிய வசதிகளை மேம்படுத்தலாம் என்பது தொடர்பான அனைத்தையும் பார்வையிட்டு வருகிறார். அங்கு தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் தற்போது போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் உள்ளிட்ட அமைச்சர்களும் அதே போன்று போக்குவரத்து துறை சார்ந்த அதிகாரிகள் என ஏராளமானோர் இருக்கிறார். குறிப்பாக நம்மால் பார்க்க முடியும், கடந்த சில தினங்களுக்கு முன்பாக புதிய பேருந்து சேவையை பெரம்பூருக்கு முதலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அப்போது தலைமைச் செயலகத்திலிருந்து பெரம்பூர் நோக்கி இயங்கிய அந்த பேருந்துல தானே முன் சீட்டில் அமர்ந்து டிக்கெட் எடுத்து பயணம் மேற்கொண்டு அந்த பேருந்துடைய சேவை எப்படி இருக்கிறது என்பதை பயணம் மேற்கொண்டு அதனை அறிந்து கொண்டார். இந்த நிலையில தான் தற்போது மின்சார பேருந்துடைய அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் எப்படி இருக்கிறது, அது பேருந்துகளுக்கு சார்ஜ் செய்வதற்கான முறையான வசதிகள் இருக்கிறதா என்பதை பார்வையிட்டு அதனை தொடங்கி வைக்க இருக்கிறார். தற்போது இந்த நிகழ்வுகள்ல தற்போது போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் என ஏராளமானோர் உடன் இருக்கிறார்கள். தற்போது மின்சார பேருந்து சார்ஜிங் ஸ்டேஷனை முதலமைச்சர் ஜோசப் விஜய் பார்வையிட்டு வருகிறார். அவருக்கு அமைச்சர் அது தொடர்பான விளக்கங்களையும் அதிகாரிகளும் அவருடன் எடுத்துரைத்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது.